சென்னையில் சின்னமலை முதல் விமான நிலையம் இடையிலான மெட்ரோ ரயில் சேவை நாளை முதல் தொடங்குகிறது. இதன் மூலமாக போக்குவரத்து நெரிசல் குறைந்து மெட்ரோ ரயில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஓராண்டாக கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரை மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சின்னமலையிலிருந்தே சென்னை விமான நிலையம் வரை செல்லக்கூடிய இன்னொரு வழித்தடம் மெட்ரோ ரயில் சேவை நாளை முதல் இயக்கப்பட இருக்கிறது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மெட்ரோ ரயில் சேவை திட்டம் தொடங்கப்பட்டு முதல் கட்டமாக கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான மெட்ரோ ரயில் சேவை கடந்த ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. மற்ற வழித்தடங்களில் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சின்னமலை தொடங்கி சென்னை விமான நிலையத்திலிருந்து நேரடியாக மெட்ரோ ரயில் சேவை நாளை முதல் தொடங்குகிறது. இந்த சேவையை முதலமைச்சர் ஜெயலலிதா காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். இதன்படி சின்னமலையில் தொடங்கி கிண்டி, ஆலந்தூர், நங்கநல்லூர் சாலை, மீனம்பாக்கம், சென்னை விமான நிலையம் வரை 6 ரயில் நிலையங்களின் வழியே 8.6 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் இயக்கப்படும். காலை 6 மணி முதல் இரவு 10:20 மணி வரை ரயில் சேவை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். அது பஸ்ஸு நிறைய க்ரௌடு வரதால் இது கொஞ்சம் ஈஸி தான். சின்னமலையிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு ஈஸியாக போகலாம், கிண்டிக்கும் போகலாம், அப்புறம் இப்போ அங்கேருந்து ஆலந்தூர் போய் அப்படியே இந்த பக்கம் வரலாம். ஸோ ஈஸி தான் அது. ஆனால் ரேட்டு வந்து 40 ரூபா அது ரொம்ப கஷ்டம், ஜாஸ்தி. ஏன்னா ஒரு ஸ்டாப்பு தான் இருக்கும் கிண்டிக்கு போகிறதுக்கு. இங்கே கிண்டி 40 யாரும் வேற மாட்டாங்க. அதை கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். இந்த மெட்ரோ ரயில் நாளைக்கு திறக்க போகிறாங்க. நல்ல ஒரு ஐடியா இது. டைரெக்டாக ஏர்போர்ட்டில் இறங்குறதுக்கு வசதியாக இருக்கும். பட் அதுக்கப்புறமா டிராஃபிக் கூட ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த டிக்கெட் ஃபேர் வந்து குறைவாச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பேசஞ்சர்ஸும் ட்ராவல் பண்ணலாம். விமான நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் சேவைக்கு மக்களிடையே வரவேற்பு இருந்தாலும் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. சின்னமலை முதல் விமான நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் இயக்கத்தால் அப்பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விமான நிலையத்திலிருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்லும் மக்கள் மெட்ரோ சேவையை பயன்படுத்துவதன் மூலம் மெட்ரோ ரயிலை பயன்படுத்துவோர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சின்னமலை முதல் சென்னை விமான நிலையம் வரை இயக்கப்பட இருக்கக்கூடிய இந்த மெட்ரோ ரயில் சேவையால் கிண்டியிலிருந்து மீனம்பாக்கம் வரை செல்லக்கூடிய வழிப்பாதையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் எளிமையாக பயணம் செய்வதற்கு இந்த மெட்ரோ ரயில் சேவை பயனுள்ளதாக அமையும் என்றும், அதே போன்று விமான நிலையத்திற்கு செல்லக்கூடிய பயணிகள் அனைவருக்கும் இந்த ரயில் சேவை பயனுள்ளதாக அமையும் என்பது சென்னை மக்களின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டின் உடன் ராஜ்குமார்.